மித்ரா லக்ஷ்மி மாதிரி இல்லாம வாழ்க்கை முழுக்க நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க. அண்ணே, உனக்கு விருப்பம் இல்லைனாலும் அண்ணியும் நீயும் ஒன்னா நின்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். இப்ப எதுக்கு அதெல்லாம்? அவங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து உங்களுக்கு கன்னியாதானம் பண்ணி வச்சாங்கல்ல, ஆசீர்வாதம் பண்ணாம இருப்பாங்களா? சஞ்சனா, 2 பேருக்கும் அட்சயதை கொடு. டேய் மித்ரா. லக்ஷ்மி வாங்கிக்கோ. வாடா. போடா. என்னோட வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. நான் போக வேண்டிய நேரம் வந்துட்டா நான் போய் தானே ஆகணும். அதனாலதான் இவ இங்க எப்படி வாழணும்னு சொல்லிட்டு இருக்க. முடியல. நான் ஸ்மார்ட்டா மார்க் வாங்கிடலான்னு பார்த்தா இந்த லக்ஷ்மி சிம்பத்தியால மார்க் வாங்கிட்டு இருக்கா. உன்னோட வாழ்க்கை உன் புருஷன் கையில தான் இருக்கு லக்ஷ்மி. மித்ரா மட்டும் நினைச்சா நீ சந்தோஷமா வாழலாம். தாலிய கட்டினவன் தலையெழுத்தை எழுதுனவனுக்கு சமம்னு சொல்லுவாங்க. உன் கழுத்துல தாலி கட்டின மித்ரா தான் உன் தலையெழுத்தை எழுதி ஆகணும். எப்பவோ நடந்த கல்யாணத்தை பத்தி இப்ப நம்ம எதுக்கு பேசணும்? இப்ப நடந்த கல்யாணத்தை பத்தி பேசலாமே. விவேக், இப்ப நீ உன் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ல, வா போலாம். ஜானு, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க மனுஷா? ஆன்ட்டி கூல். முதல்ல நீ என்கிட்ட என்ன சொன்ன? இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? எல்லார் முன்னாடியும் என்ன வில்லன் ஆக்கிட்டு நீ அந்த மித்ரா முன்னாடி நல்ல பேர் வாங்கலான்னு பாக்குறியா? நீங்க வில்லன் ஆயிடக்கூடாதுன்னா இது எல்லாத்தையுமே நான் செஞ்சேன் ஆன்ட்டி. சமாளிக்காத மனுஷா. என்ன மீறி அவங்கள இந்த வீட்டுக்குள்ள நீ வர வச்சிருக்க. என் கையாலேயே ஆசீர்வாதம் பண்ண வச்சிருக்க. இதுல எனக்கு என்ன நல்லது நடக்கும்? சரி, நீங்க அவங்கள இந்த வீட்டுக்குள்ள வர விடலன்னே வச்சுப்போம். அவங்க தனி கொடுத்துன போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறமா சொத்தை பிரிக்கணும்னு சொல்லிடுவாங்க. சட்டப்படி பார்த்தா உங்களுக்கு சேர வேண்டிய மொத்த சொத்தும் விவேக்கு தான் போய் சேரும். அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கை முழுக்க விவேக் காலடியில தான் இருக்கணும். அப்புறம் ஜானு உங்களை வேலைக்காரியை விட கேவலமா தான் நடத்துவா. உங்களுடைய வாழ்க்கை தெரு நாயை விட ரொம்ப மோசமா போயிடும். சடனா மனிஷா எதுக்கு மனசை மாத்திக்கிட்டான்னு தெரியல. ஆனா விவேக்கும் ஜானும் வீட்டுக்குள்ள வர உதவி பண்ணிருக்கா. ஆமாங்க, மனிஷா எப்படிப்பட்டவளா இருந்தாலும் இந்த விஷயத்துல மனிஷா நல்ல காரியம் தாங்க பண்ணிருக்கா. நீங்க 2 பேருமே அவசரப்படுறீங்க அத்தை. மனிஷா என்ன செஞ்சாலும் அவ சுயநலத்துக்காக தான் செய்வா. லாபம் இல்லாம அவ எதுவுமே செய்ய மாட்டா. நீ செஞ்ச காரியத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் மனிஷா. சித்தியை நீ எப்படி ஒத்துக்க வச்சேன்னு தெரியல, ஆனா விவேக்கையும் ஜானுவையும் வீட்டுக்குள்ள வர வச்சிட்ட. சித்தியையும் ஆசீர்வாதம் பண்ண வச்ச. கிரேட். மித்ரா, ஓ வாயால நீ இதெல்லாம் சொல்லணும்னு தான் இந்த காரியத்தையே செஞ்ச மித்ரா. அது கூட உண்மைதான்மா. சுயநலத்தை தவிர நல்லது செய்ய தெரியாத மனிஷா இப்படி செஞ்சிருக்கானா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆபத்து இருக்கும். மித்ரா மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக இப்படி செஞ்சிருப்பா. அத தவிர மனிஷாக்கு வேற என்ன ஆதாயம் இருக்க போது? நீங்க கரெக்டா சொன்னீங்க அத்தை. அவரை அவளோட பக்கம் திருப்பிக்கிறதுக்காக மனிஷாக்கு கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு இது. அதனாலதான் அவ இதை செஞ்சிருக்கா. நீ இப்படி செய்வன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மனிஷா. எங்களால முடியாததை நீ செஞ்சிருக்க. உனக்காக தான் செஞ்ச மித்ரா. நீ கேட்டன்றதுக்காக தான் செஞ்ச. அஃப்கோர்ஸ் தேவியானி ஆண்டி கிட்ட நான் திட்டு வாங்கினேன்தான். ஆனா பரவாயில்ல, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவரோட மனசுல இடம் பிடிக்க மனிஷா என்ன வேணாலும் செய்வா. எவ்வளவு தூரம் வேணும்னாலும் போவா.
அண்ணி இப்பவே மொத்த வெக்கத்தையும் பட்டுடாத. அண்ணன் முன்னாடியும் கொஞ்சம் இருக்கட்டும். கிண்டல் பண்ணாத சஞ்சனா. நீ வெக்கப்பட்டா ரொம்ப அழகா இருப்ப ஜானு. அந்த விஷயத்த சொல்ல வேண்டியது நான் தான். நீங்க என்ன நான் இங்க இருக்கீங்க? ஹலோ, இது என் ரூம். நீங்க தான் என் ரூமுக்கு வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் இது உங்க 2 பேருடைய ரூம். அதுவும் உண்மைதான். அப்ப எங்களுக்கு நடுவுல நீ எதுக்கு? வெளியே போ. மனசாட்சியே இல்லடா உனக்கு. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். தேங்க்ஸ். ப்ளீஸ் இங்கிருந்து கிளம்பு. அவகிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் போ. ராத்திரி வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாதா? சொன்னா புரிஞ்சுக்கோடி. ஃபர்ஸ்ட் நீ வெளியே போ. போ. இரு. ஓய், ஏன் கண்ணை அவ்வளவு பெருசா விரிச்சு பாக்குற? இப்ப எதுக்கு நீ கோவமா இருக்க? அப்ப நீ என்ன காரியம் பண்ணிருக்க? ஆ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது நீ பண்ண கல்யாணம். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்ல. என் அக்கா கிட்ட கூட சொல்லவே இல்ல. இந்த அளவுக்கு ஏமாத்தியா கல்யாணம் பண்ணுவ? கல்யாணம் பண்ணிக்கலனா தான் ஏமாத்தின மாதிரி ஆயிடும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி ஏமாத்தின மாதிரி ஆகும்? கோவில்லையும் வீட்லயும் உன்னோட அம்மா எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்குனாங்கன்னு பார்த்தல. இனி தினமும் இதே பிரச்சனை தான் இருக்க போகுது. அவ்வளவு சீனே இல்ல. என் அம்மாவை எப்படி ஒத்துக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ராத்திரி 10 மணி 15 நிமிஷத்துக்கு திவ்யமான முகூர்த்தம் இருக்குமா. சாந்தி முகூர்த்தத்தை அப்பவே வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிளைய உட்கார வச்சு சில சடங்கு செய்யணும். அது என்னன்னா, குடத்துல மோதிரத்தை போட்டு எடுக்கணும். அப்புறம் கல்யாணத்துல சில சடங்கெல்லாம் விட்டு போச்சு இல்லையா, அதை பண்ணிட்டு மாலையை மாத்திக்க சொல்லலாம். இது எல்லாமே லட்சுமி அம்மா செய்யணும்னு சொன்னதுனாலதான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நல்ல காரியம் பண்ணிருக்க லக்ஷ்மி. விவேக்குக்கும் ஜானுக்கும் இது அவங்க வாழ்க்கையில நல்ல நினைவா இருக்கும். கல்யாணம் தான் அவசரமா நடந்துருச்சு. இந்த காரியத்தையாவது கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யலாமா? கல்யாணம் கூட அண்ணியோட தலைமையில தான் நடந்திருக்கணும். ஆனா அந்த சான்ஸை நான் எடுத்துக்கிட்டேன். பரவாயில்ல சஞ்சனா. விவேக்கும் ஜானுவும் ஹாப்பியா இருந்தா எனக்கு அதுவே போதும். லேட் பண்ணாம பையனையும் பொண்ணையும் சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்கோ. சடங்கெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க புரோஹிதரே. அவங்கள விட முதல்ல சின்னத்தை தான் இப்ப இங்க வரணும். அம்மாவனை கூப்பிட்ட அண்ணி வரலன்ட்டாங்க. என் மேல அவங்க கோவப்படுறாங்க. அந்த கோபம்லாம் கொஞ்ச நாளைக்கு குறையாது. அவளை ஃப்ரீயா விட்டுடுங்க. அவளை கூட வச்சுக்கிட்டு செஞ்சா எந்த காரியமும் நல்லபடியா நடக்காது. கோவில்ல நடந்த மாதிரி இங்கேயும் சண்டை தான் நடக்கும். இல்ல மாமா, சின்ன அத்தையோட முன்னிலையில தான் இது நடக்கணும். எப்படியாவது அவங்கள இங்க வர வச்சாகணும்.